ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ தமிழக அரசியல் வரலாற்றில் நிறைய விஷயங்களை நம்ம சமகாலத்தில் வந்து புதுசாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே அவர்கள் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதில் விஜய் அவர்கள் வந்து 2 இடங்களில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது ஒரு இடத்த வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே பை எலெக்ஷன் வைப்பாங்க. ஸோ அப்போது அதை ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை வந்து 107 குறையும். கரெக்டாக? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தும் போது சபாநாயகர் எப்படியும் வந்து தாவைக்காவை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களாலையும் வாக்களிக்க முடியாது சபாநாயகர். கரெக்டா? ஏன்னா சபாநாயகர் வந்து கேஸ்டிங் ஓட் மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்டா? அதாவது வாக்கெடுப்பு டையானா மட்டும்தான் அவரால் ஓட் பண்ண முடியும். அப்போ அந்த எண்ணிக்கையும் வந்து 106 குறைஞ்சிவிடும். கரெக்டா? இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 எம்எல்ஏஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக? இதன் மூலம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த 2004 ஆண்டிலிருந்து 2014 வரைக்கும் கூட்டணியில் இருந்தாங்க. அப்புறம் 2 வருஷம் இடையில கிடையாது. அப்புறம் மறுபடியும் 2016 2026 வரைக்கும் கடந்த 10 வருடங்கள் வந்து கூட்டணி வந்து முறிவுக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டயே வந்து விட்டுருந்தேன். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.